புஸ்ஸி ஆனந்த் பேச்சால் கடும் கோபத்தில் தாவேகா கட்சி தொண்டர்கள். வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தனது அரசியல் பிரவேசம் குறித்து அறிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்று தனது கட்சியின் பெயரை அறிவித்த விஜய் கடந்த மாதம் 22ஆம் தேதி பனையூரில் நடந்த நிகழ்ச்சியில் கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்தினார். தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பொறக்குது என கட்சி பாடலையும் வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து வருகிற 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலை என்ற கிராமத்தில் மிக பிரம்மாண்டமாக தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் அரசியல் மாநாடு நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடந்து வருகின்றன. சுமார் 1.5 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவராக நடிகர் விஜய் உள்ள நிலையில் அவரது ரசிகர் மன்ற தலைவராக இருந்த புஸ்ஸி ஆனந்த் இப்பொழுது கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். கட்சியின் மொத்த நிர்வாகத்தையும் கவனிக்கும் புஸ்ஸி ஆனந்த் தான் விஜய் அரசியல் சார்ந்த அடுத்தடுத்த நகர்வுகளை தீர்மானம் செய்து செயல்படுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் விஜய்க்கு எந்த அளவுக்கு கட்சியினர் மரியாதையும் முக்கியத்துவம் தருகிறார்களோ அதே அளவுக்கு புஸ்ஸி ஆனந்துக்கும் கட்சியில் மிக முக்கியமானவராகவும் கட்சி தலைமையில் பொறுப்பானவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்னால் விஜயை மறுக்கப் போவதில்லை என்பதாலும் விஜயின் மிக நம்பிக்கையான மனிதராக புஸ்ஸி ஆனந்த் இருப்பதற்கு இதுவே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. வருகிற 27ஆம் தேதி தாவேகா கட்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் புஸ்ஸி ஆனந்த் பேசிய ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. அதில் விஜய் ரசிகர் ஒருவர் தனது ஓனரிடம் வருகிற 26, 27 தேதிகளில் விஜய் நடத்தும் மாநாட்டில் கலந்து கொள்ள லீவு கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவர் மறுத்ததாகவும், அப்போது அந்த ரசிகர், உன் சம்பளமும் வேண்டாம், தீபாவளி போனஸும் வேண்டாம், வேலையும் வேண்டாம், நான் என் தலைவன் முகத்தை பார்க்க போயே ஆகணும் என்று கூறியதாக அவர் பேசியிருந்தார். புஸ்ஸி ஆனந்தின் இந்த வீடியோ வைரலான நிலையில் நெட்டிசன்கள் சிலர் இதை கிண்டலடித்து சம்பளம், போனஸ், வேலை வேண்டாம் என மறுத்த அந்த நபர் ரோட்டில் கார்களை துடைத்துவிட்டு காசு வாங்கும் நிலைக்கு வந்துவிடுவது போல காட்டி ட்ரோல் செய்து கலாய்த்து வருகின்றனர். இப்படியெல்லாம் பேசி தளபதி பெயரை இவரே கெடுத்து வருவார் போல இருக்கே என்று கட்சியினர் பலரும் புலம்பி வருகின்றனர். இந்த நிலையில்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு மாற்றாக புதிய ஆட்சியை தருவோம் என்று சொல்லிக் கொண்டு வந்த இந்த தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளர் இப்படி கூறியிருப்பது நெட்டிசன்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களால் என்ன மாற்றத்தை தரப்போகிறது? தொண்டர்களை முட்டாளாகவே வைத்திருக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றும், தான் வளர்வதற்கு யாரை வேண்டுமானாலும் பலி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இவர்கள் எனவும் பல்வேறு விதமான எதிர்மறை கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இதை விஜய் காதுக்கு செல்லுமா என்று நமக்கு தெரியவில்லை. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.